அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். குபேர கலச அறக்கட்டளையின் 30வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு எனக்கு வாய்ப்பளித்த குபேர கலச அறக்கட்டளையின் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, இன்று நம்ம வாழ்வியல் ரீதியாக ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம ஒருத்தர்கிட்ட எப்படி பழகிறது, இல்லை எந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கலாம், எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட ஜாதகம் இப்போ எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு, ஏன்னா இப்போ ஜோதிடம் யூடியூப்ல எல்லாம் பார்த்து தெரிஞ்சதுனால பொதுமக்களுமே அவங்க ஜாதகத்தை என்ன ராசி, என்ன நட்சத்திரம், நம்மளோட கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிறந்த கால ஜாதகத்துக்கும் இப்போ நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் வைக்கிற ஒரு ஃப்ரெண்டே இருக்கிறாங்க, இல்லை பக்கத்து வீட்டுக்காரருக்கு இருக்கிறாங்க, தொழில் முறையில் ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆகிறாங்க அப்படிங்கிற போது அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்குமா, இல்லை பிணக்குகள் வருமா அப்படிங்கிற நம்மளே டிசைட் பண்ண முடியும். அதுக்குண்டான டிப்ஸ் தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இது ஜிகே ஐயாவினுடைய இரு ஜாதக கூட்டு விளைவு அப்படிங்கிற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. இப்போ எல்லாத்துக்குமே பொதுவாக என்ன ராசி அப்படிங்கிற எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ராசின்னா அங்கே தான் சந்திரன் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ ஒரு கடக ராசினா கடகத்தில் சந்திரன் இருக்கும். இப்போ கடகத்தில் சந்திரன் இருக்கிற ஒரு நபர், அடுத்தது அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை தொழில் ரீதியான ஒரு நட்புக்காக இருக்கலாம், இல்லை ஒரு டீச்சராக இருக்கலாம். அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஒரு டீச்சராக இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தா அந்த கடக ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருந்தால் எந்த மாதிரி ஒரு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி உதாரணத்துக்கு கடக ராசி சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அவங்கவுங்க என்னென்ன ராசியோ அதில் நம்ம கூட சேரக்கூடியவங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அதை நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஒரு சந்திரனே இருக்குதுன்னா ஒரு இணக்கமான அமைப்பு இருக்கும். ஏன்னா நம்ம திங்க் பண்ணுறதே தான் அவங்களும் திங்க் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ராசின்னு, இப்போ கடக ராசின்னு அதில் புனர்பூசம், பூசம், ஆயிலே 3 நட்சத்திரம் இருக்குது. அது கடகராசியாக இருக்கிறதுனால 2 பேர்த்தோட எண்ண ஓட்டங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ ஒரே ராசி நட்சத்திரம் வேறையாக இருந்தாலும் அவங்களோட எண்ணங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்தது நமக்கு சந்திரன் இருக்கிற இடத்துல இன்னொருத்தருக்கு சூரியன் இருக்குது அப்படின்னா எப்பவுமே நம்ம இயங்குறதுக்குண்டான ஐடியாஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்மளை எப்பவுமே சுறுசுறுப்பாகவும் இல்லை புகழை நோக்கி போகக்கூடிய அமைப்பில் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க அவங்க. அப்போ நமக்கு சந்திரன் இருக்கிற இடத்துல ஆப்போசிட் பார்ட்டி சூரியன் இருக்கிறது பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். சந்திரன் இருக்கிற இடத்துல இன்னொருத்தருக்கு செவ்வாய் இருக்குதுன்னு வைங்களேன், செவ்வாய்ங்கிறது வேகமாக இயங்கக்கூடிய கிரகம், சந்திரனும் வேகமாக இயங்கக்கூடிய கிரகம். அப்போ நம்ம ஒரு சோர்வாக இருந்தால் கூட அந்த நம்ம சந்திரன் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு செவ்வாய் இருந்தது அப்படின்னா நம்மளை வேகப்படுத்திட்டே இருப்பாங்க. ரெடி ஆகிட்டியா, சீக்கிரம் செய்யி, அது முடிச்சுட்டியா அப்படின்னு நம்மளை அந்த சுறுசுறுப்பை கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஆள் நம்ம கூட வச்சுட்டோம்னா நம்ம மனசு இருக்கிற போது கூட அவங்க நம்மளை உற்சாகப்படுத்தி கூட கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சந்திரன் இருக்கிற இடத்துல இன்னொருத்தருக்கு புதன் இருக்குது அப்படின்னா புதன் சுக்கிரன் ரெண்டுமே ஏதோ ஒரு வகையில் நம்ம மனசை கலைத்துறை ரீதியாக நம்மளை சந்தோஷப்படுத்தக்கூடிய கிரகங்கள். அப்போ நமக்கு சந்திரன் இருக்கிற இடத்துல புதனோ சுக்கிரனோ இருக்குது மற்றவங்களுக்கு அப்படின்னு நம்ம அவங்கனால ஒரு மகிழ்ச்சியான மனநிலை தான் அனுபவிப்போம். ஏதோ ஒரு அடிக்கடி ஜோக் சொல்லுவாங்க, இல்லை பாடல் கலை நிகழ்ச்சின்னு நம்மளை ஏதோ ஒரு வகையில் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் அவங்க வச்சுருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே அந்த சந்திரன் இருக்கிற இடத்துல இன்னொருத்தருக்கு குரு இருக்குன்னு வைங்களேன், குருன்னா ஒருத்தரை பாதுகாக்கக்கூடிய கிரகம். அப்போ அந்த சந்திரனுங்கிறது நம்ம அப்படின்னா அந்த குரு இருக்கக்கூடிய ஜாதகர் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா அவங்க நம்மளை ஒரு தாயார் எப்படி நம்மளை பார்த்துக்குவாங்களோ, அதாவது தாயாருக்கு குழந்தைக்கு எப்படி ஒரு இணக்கமான மனநிலை இருக்குமோ அந்த மாதிரி அந்த அந்த ஆப்போசிட் குரு இருக்கக்கூடிய ஜாதகர் நம்மளை பாதுகாப்பார்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த குரு சந்திரன் இருக்கிறது அருமையான அமைப்பு. அப்போ நம்ம சந்திரன் இருக்கிற இடத்துல இன்னொருத்தர் குரு இருந்ததுன்னா தாராளமாக அவங்க கூட நட்பு வச்சுட்டா நமக்கு கண்டிப்பாக வளர்ச்சி இருக்கும், நம்ம ஒரு பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். சந்திரன் இருக்கிற இடத்துல சப்போஸ் சனி இருக்குது அப்படின்னு வைங்களேன், சனி எப்பவுமே ஒரு பாரத்தை கொடுக்கக்கூடியது, வேலை செய்யக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த சனி இருக்கிறவங்க அந்த சந்திரன் இருக்கிற இடத்துல அவருக்கு சனி இருக்குது அப்படின்னா அவங்க நம்மளை வேலை வாங்கிட்டே இருப்பாங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு வகையில் நமக்கு மன அழுத்தத்தை கொடுப்பாங்க. அப்போ நமக்கு சந்திரன் இருக்கிறதுல ஆப்போசிட் பார்ட்டிக்கு சனி இருக்குதுன்னா அவங்க நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் மன பாரத்தை கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது விஷயம். அடுத்து சந்திரன் இருக்கிறதுல ஒருத்தருக்கு ராகு இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் அவங்க டென்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க நம்மளுக்கு. இப்போ மேக்ஸிமம் இந்த லவ் ஃபெயிலியரு, இந்த லவ் அஃபேர் ஆகக்கூடிய குழந்தைங்க ஜாதகமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சந்திரன் இடத்துல இன்னொரு ஆப்போசிட் பார்ட்டிக்கு ராகு இருக்கும். ஆனால் செவ்வாய் சுக்கிரன் நினைவெல்லாம் இருக்கனால அவங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு ஈர்ப்பில் லவ்வர்ஸாக இருப்பாங்க. ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையோ பையனோ அழுதுகிட்டே இருப்பாங்க. அதாவது சந்திரன் இருக்கிற அமைப்பு இருக்கிற ஜாதகர் ஏதோ ஒரு வகையில் மனசு புண்படக்கூடிய அமைப்பு அந்த ராகு இருக்கிற ஜாதகம் கொடுத்துரும் அப்படிங்கிறது. அப்போ அந்த சந்திரன் இருக்கிற இடத்துல இன்னொருத்தருக்கு ராகு இருக்கிறது டோட்டல் மைனஸ். அவங்களால எப்படி இருந்தாலும் நம்ம காயப்பட்டு தான் ஆகும் மன ரீதியாக அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்போ நம்ம பொருத்தம் பார்த்தா கூடி
ஒரு பெண் ஜாதகமோ ஆண் ஜாதகம் சந்திரன் இருக்குது, இதே ஆண் ஜாதகத்தில் ராகு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள இணைக்கக்கூடாது. ஏன்னா மன ரீதியாக கண்டிப்பாக துன்பத்துக்கு ஆளாகுவாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். அடுத்து ஒருத்தர் சந்திரன் இருக்கிற இடத்துல இன்னொருத்தருக்கு வந்து கேது இருக்குது அப்படின்னா ஞானம், கேதுனாவே ஞான மார்க்கம். அப்போ அவங்களோட அறிவுரைகள் வந்து இந்த சந்திரன் இருக்கிறவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்தது இப்போ அதே செவ்வாய் இருக்கிற இடத்துல சூரியன் இருக்குது. இப்போ செவ்வாய் ஒரு கட்டத்தில் இருக்கும் இல்லைங்களா, நம்ம வந்து ராசி மட்டும் பார்த்துருக்குறோம். இப்போ நமக்கு ஒரு செவ்வாய் இருக்கிற இடத்துல மற்றவங்களுக்கு வந்து செவ்வாயே இருந்தால் நல்லது தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமாக ஒரு வேலை சொன்னால் இவங்களும் செய்வாங்க, அவங்களும் செய்வாங்க. ஏன்னா செவ்வாய்ங்கிறத பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு இன்னொருத்தர் கமாண்ட் பண்ணுறது. இந்த சேர் எடுங்க, ஒரு டம்ளர் கொடுங்க அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த செவ்வாய் இணைவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒரு அனுசரணையாக ஒரு வேலைகளை செஞ்சுக்குவாங்க. இதே வந்து செவ்வாய் இருக்கிற இடத்துல அடுத்தவங்களுக்கு வந்து புதன் இருக்குது அப்படின்னா அப்போ அவங்க கல்வித்துறையில் அவங்க சூட்டிப்பாக இவங்க ஒரு ஐடியாஸ் கொடுத்தாங்கன்னா எஜுகேஷன் ஃபீல்டில் சக்ஸஸ் ஆவாங்க. அதே மாதிரி செவ்வாய் இருக்கிற இடத்துல குரு ஒருத்தருக்கு இருக்குதுன்னா அப்போ அந்த செவ்வாய் இருக்கிற ஜாதகருக்கு இடபுலன்கள் சம்மந்தப்பட்டது, சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே அந்த குரு இருக்கிறவங்க ஐடியா கொடுத்தாங்கன்னா நிறைய வளர்ச்சிக்கு போகும். அப்போ ஒரு சொத்து சேரணும், ஒரு கிரைம் பண்ணுற கூட அந்த மாதிரி ஆட்களை நம்ம கூட வச்சுக்கிட்டோம்னா நமக்கு சேரக்கூடிய இடம் வில்லங்கம் இல்லாமல் நம்ம கிரைம் பண்ணுவோம் அப்படிங்கிற அமைப்பு. அப்புறம் செவ்வாய் இருக்கிற இடத்துல வந்து ஒருத்தருக்கு சனி இருக்குது அப்படின்னா, ஏன்னா செவ்வாய் வந்து வேகமாக இயங்கக்கூடிய கிரகம், சனி வந்து ஸ்லோ பிளானட்னு சொல்கிறோம். அப்போ இவரோட ஸ்பீடுக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார், ஸ்பீடு வராது அவருக்கு. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு பக்கம் போகலாம், ஒரு பஸ்ஸே பிடிக்க போகலான்னாலும் இவர் ஸ்பீடாக போயிடுவார், அவர் வர்றக்கு லேட் பண்ணுவார். அதனால் இவருக்கு வந்து டிமெரிட்ஸ் நிறையா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் செவ்வாய் இருக்கிறது இன்னொருத்தருக்கு வந்து சனி இருந்தது அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் வேலைகள் தாமதமாகும். அதனால் அந்த மாதிரி விஷயம் நம்ம சேர்ந்து ஒன்று செய்யலாம் அப்படிங்கிறத தவிர்க்கிறது நல்லது. இப்போ ஒருத்தர் செவ்வாய் இருக்கிறது இன்னொருத்தருக்கு ராகு எது இருக்குது அப்படின்னா கோவத்தை அதிகப்படுத்திட்டே இருப்பார். அந்த ராகு எது இருக்கிற பார்ட்டி வந்து இந்த செவ்வாய் இருக்கிற பார்ட்டியை கோவப்படுத்திட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி சொத்து பிரச்சனை, ஏதோ ஒரு வில்லங்கமான பிரச்சனைலாம் அவர் வந்து இவருக்கு கொண்டுட்டு வருவார்னு அர்த்தம். அப்போ செவ்வாய் மேலே ராகு எது இருந்தாலும் பிரச்சனை தான். அடுத்து புதன் இருக்குது, புதன் மேலே ஒரு சந்திரன் இருக்குது, இல்லை சுக்கிரன் இருக்குது, புதன் மேலேயே புதன் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். அப்போ புதன் சுக்கிரன் சந்திரன் இந்த 3 காம்பினேஷன் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். அது கண்டிப்பாக மனசுக்கு இதமாகவும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அடுத்து புதன் இருக்கிற இடத்துல ஒருத்தர் குரு இருக்குன்னு வைங்களேன். இப்போ ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக அந்த டீச்சர் சொல்லி கொடுக்குறது அந்த குழந்தைகளுக்கு நல்லாவே புரியும். ஏன்னா குழந்தை பார்த்தா 1 வருஷம் நல்லா படிக்கும், அடுத்த அகாடமிக் இயர் கொஞ்சம் ஸ்லோவாகும். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த டீச்சரோட குரு வந்து மாறி இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கும். அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு புதன் இருக்கிற இடத்துல அந்த டீச்சருக்கு ஒரு ராகு அது கூட இருந்தால் அந்த கல்வியில் தடை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒருத்தருக்கு புதன் இருக்கிற இடத்துல இன்னொருத்தருக்கு சனி இருக்குது அப்படின்னா தொழில் ரீதியான அந்த ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட அறிவை அவர் நம்மளுக்கு ஐடியாஸ் கொடுத்துட்டே இருப்பார். அப்போ அந்த ஐடியா வந்து நமக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது. அடுத்தது குரு இருக்கிற இடத்துல இன்னொருத்தருக்கு வந்து செவ்வாய் இருக்குது அப்படின்னா அது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம், தொழில் வளர்ச்சி அதே மாதிரி சொத்துக்கள் வளரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும். குரு இடத்துல சுக்கிரன் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து நல்ல ஒரு அவங்களுக்கு என்னென்ன லக்ஸூரியாக செலவு பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணி அவங்களை சந்தோஷமாக வச்சுருப்பாங்க. அப்போ குரு சுக்கிரன் வந்து இணைவு இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய இணைவாக இருக்கும். அதே மாதிரி ஒருத்தர் குரு இடத்துல இருக்கிற இடத்துல இன்னொருத்தர் சனி இருக்குது அப்படின்னா தொழில் உயர்வுக்கு கண்டிப்பாக இது 100% உத்தரவாதம். அப்போ குரு அதே மாதிரி சுக்கிரன் ஒருத்தர் சனி இருக்கிற இடத்துல இன்னொருத்தர் சுக்கிரனோ குருவோ அமைந்திருந்தால் அவங்க தொழில் ரீதியாக வெற்றி பெறக்குண்டான முழு ஒத்துழைப்பு அந்த ஜாதகர் அவங்களுக்கு செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம தொழில் ரீதியாக அதோட பார்ட்னர் போடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த குரு சுக்கிரன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கணும். சைமல்டேனியஸாக அந்த சனி இருக்கிற இடத்துல அவங்களுக்கு வந்து ராகு எது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது தடை கொடுக்கும், இல்லை செவ்வாய் இருக்குது அப்படின்னாலும் அது வந்து தொழில் ரீதியான தடைகளை கொடுக்கும். அப்போ வந்து நம்ம தனிப்பட்ட முறை இருக்கக்கூடிய ஜாதகத்தில் நம்ம யாரு கூட இணைவு பெறுறோமோ அவங்க ஜாதகம் அட்லீஸ்ட் டேட் ஆஃப் பர்த்தாவது நமக்கு தெரிஞ்சதுன்னா அந்த ஜாதகத்தை அப்படியே பொருத்தி பார்த்து சில விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவாக இருக்கும், சிலது நெகட்டிவாக இருக்கும். அப்போ நம்ம பாசிட்டிவாக இருக்கிற விஷயங்களுக்கு மட்டும் அவங்கள பயன்படுத்திட்டு நெகட்டிவாக இருக்கிற விஷயங்கள் தவிர்த்துட்டோம்னா நம்ம வந்து நல்லபடியாக வாழ்க்கை வாழலாம் என்று சொல்லி இந்த குபேர கலச அறக்கட்டளைக்கு எனக்கு நன்றிகளை மீண்டும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக பேசிய லட்சுமி அம்மா அவர்களுக்கு கௌரிக்கு விதமாக ரேவதி அம்மா அவர்களும், சுதா மேடம் அவர்கள், கோகிலாவேணி மேடம் அவர்கள், மகிழாஸ் அத்தனை வரையும் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பயப்படுறதுக்கு நான் எங்க வச்சிருக்கேன், இங்க நான் ஒன்றும் வைக்கலையே. ஷார்ட்டு ஸ்வீட்டு வாங்க வந்து இல்லைங்க வாங்க. யார் லேடிஸாக எடுக்கணும்னு சொன்னீங்களே வந்து